ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து லவ் லைஃப், மேரேஜ் லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கான ப்ரிடிக்ஷன், நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன். உங்களோட உறவு திரும்ப வந்து ரீயூனியன் ஆகுமா? உங்களுக்கு ஏஞ்சல் என்ன கைடன்ஸ், பிளெஸிங்ஸ் கொடுக்குறாரு? அந்த உறவு அப்படியே ரீயூனியன் ஆனாலும் உங்களுக்கு ஒரு லாங் பாண்டிங் தருவாங்களா? இது வந்து ஒரு ட்வின் ஃப்ளேம் மாதிரியா, இல்லைனா கர்மா ரிலேட்டடாக? இது வந்து எந்த மாதிரி ஒரு சோல் கனெக்ஷன் உங்களுக்கு வந்து இது ஏதாவது ஒரு கிரகங்களனால, இப்போது சனி கிரகம் இப்படி இருக்குது, ராகு இப்படி இருக்காங்க, அதனால் இது பிரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரியா? எந்த கோணத்தில் இதை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஏஞ்சலுக்கு ஒரு தேங்க் பண்ணுங்கள். சாமுவேல் ஏஞ்சலுக்கு அவரோட கைடன்ஸில் தான் எடுக்கிறோம். ஓகேவா? தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஒரு லைக் கொடுங்க, ஹைப் ஒன்று பண்ணுங்கள். சரியா? ஏஞ்சலோட நம்பர் 44455. நிறைய ஏஞ்சல் நம்பர், ஃபெதர்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள் செல்லுங்களே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம லவர் ஆரக்கிள் கார்டில் பார்த்துருவோம். இது வந்து கலெக்டிவ் ரீடிங்கில் தரேன். பாருங்கள், 1-2 கார்டு, எத்தனை கார்டாக வராதுன்னு பாருங்கள். 3 கார்டு வந்துட்டார். இந்த ரீடிங் பார்க்குறவங்க, நீங்கள் ரொம்ப காலமாக பிரேக்கில் இருக்கீங்க. உங்கள் பர்சன் கூட இருந்து ரொம்ப காலமாக பிரேக்கில் இருக்க மாதிரி தெரியுது. இந்த மாதிரி கார்டெல்லாம் நான் இந்த இந்த இதில் வந்து என்ன மேஜிக் பண்ணுறாங்க? வாவ்! இது கார்டு வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன் செல்லங்களே. இந்த கார்டில் சம்திங் ஏதோ மேஜிக் இருக்குது கண்டிப்பாக. வாட் அ பியூட்டிஃபுல், சூப்பர் சூப்பர் சூப்பர். மேஜிக் தான் நடக்குது இங்கே. நான் பார்க்காத கார்டெல்லாம் வருது. இந்த கார்டு இமேஜ்லாம் இப்போ தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். என்ன ஒரு பியூட்டிஃபுல்! ஐயோ அடடடடா! தேங்க்யூ ஏஞ்சல், தேங்க்யூ. இது வந்து கலெக்டிவில் வருது செல்லங்களே. இந்த ஒவ்வொரு கார்டு வழியாக எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வச்சுருக்காரு பாருங்கள். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய பேர் வந்து உங்களோட பர்சனுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் நியூ லவ்க்காக கேட்குறீங்க. அந்த பிரேக், அந்த நோ காண்டாக்ட் சுச்சுவேஷன்லாம் போய் எனக்கு அந்த பர்சனே வேணான்னு சில பேர். ஓகேவா? நான் வந்து எனக்கு ஒரு நியூ லைஃப் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. கண்டிப்பாக நீங்கள் வெயிட் பண்ணுறது வீண் போகாது. இது ஒர்த்து தான். ஏன்னா இது வந்து ஒரு ஹீலிங் டைம் மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து டிவைனோட அந்த டைமிங்க்காக உங்களுக்கு சில இந்த ஒரு தடங்கள் மாதிரியோ இல்லை தடைகள் மாதிரியோ லாங் டைமாக இது வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணி உங்கள் கைக்கு வரலங்கிற மாதிரி ஒரு உணர்வோடு இருக்கீங்க. டிவைன் வந்து அதுக்காக அலைன் ஆகி அதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு பின்னாடி வந்து ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் உங்களுக்காக இந்த ஒர்க், அதுக்கான அலைன்மெண்ட், இந்த ஒர்க்கை வந்து ஏஞ்சல் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்களா? டிவைன் டைமிங் இஸ் அட் ஒர்க் இன் யுவர் லவ் லைஃப். எஸ், ஒர்த் வெயிட்டிங் ஃபார். நீங்கள் வெயிட் பண்ணுறது வந்து வீண் கிடையாது, ஒர்த்து தான்றாங்க. நியூ லவ், நியூ பிகினிங்ஸ். எஸ், இந்த கார்டு, இந்த மாதிரி கார்டை நான் இது தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இது இன்னும் கண்டிப்பாக இது வந்து ஆகாஷிக் ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு டைம் ஒரே மாதிரி இருக்காது அங்கே ரெக்கார்டு. ஒவ்வொருத்தரோட அந்த எனர்ஜிக்கு ஏற்ற மாதிரி அந்த ரெக்கார்டு வந்து உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் கொடுக்கும். ஸோ நான் இப்போ வந்து இந்த கார்டை செலக்ட் பண்ணப்போ எனக்கு இந்த மாதிரி கார்டெல்லாம் இது வந்து நியூவாக நான் பார்க்குறேன். இந்த மாதிரி கார்டு வந்து இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே கிடையாது. இங்கே ஒரு மேஜிக் பண்ணிகிட்ருக்காங்க ஏஞ்சல்ஸ். யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள். எனக்கு உண்மையிலேயே இது வந்து ஆச்சரியமாக இருக்குது. கார்டில் இந்த மாதிரி ஆகாஷிக் ரெக்கார்ட்லேருந்து அது வந்து எனக்கு தெரியும். ஆகாஷிக் ரெக்கார்டு அப்படிங்கிறது வந்து
ஒவ்வொரு தருணத்திலும் அவங்களோட ஃப்ரீக்குவன்சிக்கு ஏற்ற மாதிரி அந்த சிச்சுவேஷன், நம்ம என்ன கேள்விகள் கேட்குறோம், என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம், அதை பற்றி நம்ம எடுக்க முடியும் ரெக்கார்டு. ஓகேவா? பிரபஞ்சத்தில் இருக்கும். இங்கே டேரூட்டும் அந்த வேலையை தான் பண்ணுது. ஆனால் டேரூட்டில் எங்களுக்கு அந்த கார்டோட இது தெரியும். அதே மாதிரி இந்த கார்ட்ஸ்லேயும் இந்தந்த கார்டு தான் அப்படிங்கிறது. ஆனால் ஷஃபல் பண்ணி எடுக்கும் போது டிஃப்ரெண்ட்டான கார்டு இமேஜஸ் வருது. நியூ லவ், கண்டிப்பாக உங்களுக்கான நபர் நியூ பர்சன் வரப்போகிறாங்க செல்லங்களே. அப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கீங்க. லெட் கோ ஆஃப் கண்ட்ரோல் இஷ்யூஸ். நீங்கள் சில விஷயங்கள் வந்து உங்கள் நபரையோ இல்லை உங்கள் நபரோட ஒரு இணக்கம் ஏன் இல்லைன்னா, கொஞ்சம் அங்கே ஈகோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த சிச்சுவேஷனை வந்து ரொம்ப இது பண்ணாதீங்க. ரீயூனியன் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் ரீயூனியனுக்காக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உங்கள் நபருக்கு உங்கள் மேலேயும் உங்கள் குழந்தை மேலேயும் அன்பு இருக்கா, பாசம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. யோசிச்சுட்ருக்காங்க. ஏஞ்சல்ஸ் அவங்களுக்கு அந்த இதுவை கொடுக்குறாங்க. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து ஃப்ரீயாக விடுங்க. நேச்சரை வந்து அது அலைன் ஆகட்டும். இந்த சிச்சுவேஷன் வந்து தானாகவே சரியாகிறதுக்கு நீங்கள் விடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. ரொம்ப வந்து எப்படின்னா அன்வான்ட் தாட்லாம் போடுறது, ஓவர் திங்கிங் பண்ணுறது, அதை விட்டுருங்க. கண்டிப்பாக சில பேருக்கு வந்து இப்போ நீங்கள் ஒரு பிரேக்கில் இருக்கீங்க, உங்கள் நபர் வந்து கொஞ்சம் ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கார், உங்களையும் குழந்தையும் கவனிக்கல அப்படிலாம் ஒரு ஃபீல் இருந்ததுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களோட பாஸ்ட் ரெக்கார்டு, உங்களோட பேரண்ட்ஸோட ரெக்கார்டு உங்களை பாதிக்குது. அவங்களோட கர்ம வினை, அவங்களோட கர்மாவோட அந்த பாதிப்புகள் உங்களுக்கு இப்போ ரைட் நவ் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து உங்களோட லவ் லைஃப்பில் திரும்ப இந்த பேட் கர்மாவோட ரிஃப்ளெக்ஷன் வராமல் பார்த்துங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஃபெயிலியர் பார்த்துட்டு தான் இந்த நியூ லைஃப்க்கு போகிறீங்க. இங்கேயும் உங்களோட பேரண்ட்டோட அந்த ஒரு இது வந்து இஷ்யூஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹீலிங் கண்டிப்பாக நீங்கள் அந்த கர்ம வினை, இந்த ஆழ்மன பதிவுகள் உங்களை பாதிக்குது. சொல்லப்போனால் இதுதான் ஆழ்மன பாதிப்பு, அவங்களோட கர்ம வினை. இவங்க ஏன் அந்த பிரச்சனையில் சஃபர் ஆனாங்கன்னா, அவங்களோட அந்த கர்மாவாக இருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு முந்தைய அவங்களோட எப்படி சொல்கிறது, அவங்களோட ஃபாதர் மதர் அவங்களோட அந்த சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ அது அப்படியே தொடர்ந்து வழி வழியாக வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்கள மன்னிக்கணும். உங்கள் பேரண்ட்டை அவங்கள வந்து மன்னிங்க. இவங்களால எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டம் வந்துடுச்சு. சில பேருக்கு மூதாதையரோட சாபம் இருக்கும். மூதாதையரோட பேட் கர்மா உங்களை அஃபெக்ட் பண்ணும் சில பேருக்கு. அப்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு திதி கொடுக்கறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும். ஒரு சிலர் டைரெக்டாகவே உங்கள் பேரண்ட்ஸால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அவங்கள வந்து இவங்களால தான் நமக்கு இப்படி ஆச்சு, இவங்க இப்படி இருந்தாங்களே, இவங்க இந்த மாதிரி இருந்திருக்கலாம், இப்படி ஏன் நமக்கு மட்டும் பேரண்ட் இப்படி அமைஞ்சாங்க, அப்படி கூட ஒரு வருத்தம் இருக்கலாம். சில பேர் வந்து நான் என் பேரண்ட்ஸை வந்து நான் திட்டினது கிடையாது, நான் கோச்சிக்கிறது கிடையாது. ஆனால் ஒரு மாதிரி ஏக்கம், அந்த ஏக்கம் கூட ரெக்கார்ட் தான் சொல்லுங்களே. மற்றவங்களாம் எல்லாருக்கும் வந்து நல்ல பேரண்ட்ஸ் இருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் இப்படி, என் பேரண்ட்ஸ் மட்டும் ஏன் இப்படி இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் இருந்தாலே அது ஒரு ஏக்கமான ஃபீலிங். அந்த ஃபீல் ஏன்னா நீங்கள் உங்கள் வரக்கூடிய நபர்கிட்ட அதை அதிகமாக எதிர்பார்க்குறீங்க. அப்போது அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க. ரெண்டாவது இதே ஒரு என்ன சொல்கிறதுன்னா அட்மாஸ்ஃபியர் அங்கே உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த சின்ன விதை பெரிய விருட்சமாக, எப்போவுமே வந்து ஒரு விதைக்குள்ளே தான் பெரிய ஆலமரமே இருக்குது. நீங்கள் நினைப்பீங்க இது சின்ன விதை தானே, இது என்ன பண்ணிடும், இப்போ போட்டால் அது என்ன பண்ணிடும், அதை போட்டு வச்சுட்டு பாருங்கள், கொஞ்ச நாளில் அது விருட்சமாக ஒரு பெரிய ஊருக்கே வந்து நிழல் கொடுக்குற பெரிய ஆலமரமாக வரும். அந்த மாதிரி நீங்கள் வந்து சின்ன விஷயம் இது எப்படி என்னை வந்து பெருசாக லைஃப்பில் பாதிச்சிரும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது ஒரு சிலருக்கு நான் சொல்கிறது வந்து அவங்களுக்கு புரியும். அந்த சுச்சுவேஷனில் இருக்கவங்களுக்கு டக்குன்னு ஸ்பார்க் அப்படியே ஓகேவா, நச்சுன்னு நெத்தி பொட்டில் வச்ச மாதிரி ஸ்பார்க் வரும். என்ன அழகாக அந்த நியூ லைஃப், a new person has stressed your romantic feeling. என்ன ஏஞ்சல்ஸ் எல்லாம் சுற்றி இருக்காங்க, குட்டி குட்டி ஏஞ்சல்ஸ்.
நீங்கள் ஒரு பப்ளிக் பிளேஸில் அவரை மீட் பண்ணலாம் செல்லங்களே, உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணலாம். அவங்க மோஸ்ட் ஆஃப் பிசி அந்த மாதிரி இருப்பாங்க, கவர்மெண்ட் ஜாபில் இருக்க மாதிரி ஒரு அஃபிஷியலாக இருப்பாங்க. ஓகேவா, ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் ஒரு அஃபிஷியல் லீடர்ஷிப்பில் இருப்பாங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிற இந்த நியூ லவ்க்காக சொல்கிறேன் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு பேஷனேட்டான ஒரு பர்சன், சொசைட்டியில் ஒரு எப்படின்னா நீங்கள் எல்லாம் வந்து சினி ஃபீல்டில் இருக்கிறது, அந்த மாதிரி மீடியா பர்சன் மாதிரி இருக்கிறது, இது மாதிரி ஏதோ ஒரு தெரியுது. ஓகேவா, உங்களோட இது வந்து எங்கன்னா ஒரு பொது இடத்துல ஒரு ஹோலி பிளேஸில் மீட் அவங்க ப்ரப்போஸ் பண்ணலாம் உங்களுக்கு. ஓகே, யாருக்கெல்லாம் எப்படி ரெசனேட் ஆச்சோ எனக்கு கமெண்ட்டில் போடணும். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிளெஸிங்ஸ் வந்ததுன்னா அதையும் எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகேவா, சில செல்லங்கள் வந்து இந்த கார்டு நிஜமாக சொல்கிறேன், இந்த கார்டில் நான் இப்போ தான் பார்க்குறேன். இது கண்டிப்பாக மேஜிக் நடக்குது. வாவ், என்ன சொல்கிறது, ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லணும். இப்படி ஒரு ரெக்கார்டு எனக்கு இந்த கார்டில் ஒவ்வொரு வாட்டியும் நான் இன்றைக்கி மட்டும் நான் வந்து ப்ரெடிக்ஷன் எடுக்கும்போது சேம் கார்டு இதுதான், இது எப்படி சஃபல் பண்ணி வருதோ நம்ம எப்படி அதுக்கு எனக்கு அந்த ரெசனேட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ப்ரெடிக்ஷன் வருது, இன்ட்யூஷன் சொல்லும். ஆனால் இந்த கார்ட்ஸே, இந்த பெயிண்டிங்கு, இந்த கார்ட்ஸ், இந்த இன்றைக்கி நிறைய ஏஞ்சல்ஸ், நிறைய பேர் எல்லா கார்ட்லேயுமே ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க. எல்லா கார்ட்லேயுமே இந்த மாதிரி அழகாக குட்டி குட்டி ஏஞ்சல்ஸு. ஓ, பியூட்டிஃபுல். சில செல்லங்களே நீங்கள் ஹீலிங் எடுத்துக்கணும். அப்புறம் இந்த கார்டில் பாருங்கள், நீங்கள் இப்போ இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு ஒரு லக்ஸுரியஸான ஒரு பிளேஸ், ஒரு சிலர் நான் சொல்கிறேன், ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது, அந்த பிளேஸில் இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் எதிர்பார்க்குற அன்பு உங்களுக்கு கிடைக்கல. ஃபஸ்ட்டு உங்கள் மேலே ஒரு செல்ஃப் லவ் இல்லை, உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்டும் இல்லை. உங்களுக்கான செல்ஃப் ரெஸ்பெக்டை உருவாக்குங்க. அதுவே வந்து உங்களோட அந்த உங்களுக்கான அந்த அது என்ன சொல்கிறது, உங்களோட ரொமான்டிக்கல் லைஃப், அதாவது இந்த லவ் லைஃப்பை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அதுதான். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப நான் ஒரு மாதிரி இன்னசென்ட்டாக இருக்கீங்களோ, சம்திங் உங்கள்கிட்ட ஏதோ ஒரு வீக்னஸ் இருக்குது. உங்களை செல்ஃப் லவ் பண்ணுறது இல்லை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லை. உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட், நீங்கள் உங்களை மதிங்க, உங்களை வந்து யாருன்னு உணருங்க. அப்போ தான் அது நீங்கள் நேசிக்கிறவங்ககிட்டேருந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ரொம்ப கோழத்தனமாக இருக்காதீங்க, ரொம்ப அவங்கக்கிட்ட இறங்கி போகாதீங்க. நீங்கள் ஒரு கெத்தாக, நீங்கள் ஒரு பேஷனேட்டாக நில்லுங்க, அவங்க உங்களை சுற்றி வருவாங்க. இறங்கி சில பேர் வந்து என் மேலே நீ அன்பு காட்ட மாட்டியா, என் மேலே அன்பு செலுத்த மாட்டியா, என்கிட்ட பேசிட மாட்டியா, போய் அவங்கக்கிட்டே கேட்குறது. அது மதிக்காது. ஏற்கனவே அது தலை உச்சத்தில் இருக்குது. அப்புறம் நீ வந்து இப்படியெல்லாம் போய் கெஞ்சிட்டு இருந்தேன்னா, உன்னை எதுக்கு நான் பார்க்கணும், உன்னை எதுக்கு பேசணும், உன்னால தான் எனக்கு இந்த கஷ்டம். அது ஏதோ பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து நடந்தது எல்லாம் முன்னால் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க நினைப்பாங்க, உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி. இது நீங்கள் மெயிலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சன் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஒரு நீங்கள் யாருன்றது அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு வரணும் உங்கள் மேலே. அப்போ தான் அடுத்தவங்ககிட்டேருந்து வரும். நேசிங்க, உங்களை நேசிங்க. என்ன அழகாக இது, இந்த பெயிண்டிங், இந்த அட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமா வந்திருக்கப்பா கார்டு. ஏஞ்சல், இது மேஜிக் பண்ணுறீங்க. உங்கள் கண்ணு முன்னாடி தான் நான் இந்த கார்டு இது வரைக்கும் இந்த மாதிரி சில கார்டு, அதே மாதிரி இதுக்கு முன்னாடி லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி பண்ணப்போ இந்த லவர் ரொமான்டிக் லவ்வர்ஸ் ஆரக்கல் கார்டு, இது இந்த கார்டில் எடுக்கும் போது எனக்கு அப்படி தான் திடீர்னு ஒரு கார்டு, அந்த டிஃப்ரெண்ட்டான கார்டு. வாவ், வாட் அ பியூட்டிஃபுல். சில பேருக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் சடனாக ஒரு சில சைன்லாம் வந்து ஏஞ்சல் காமிக்கிறாங்க. அது ஒரு சரியான உங்களுக்கு ஒரு சோல் கிடையாது, அது சரியான பார்ட்னர் இல்லை, அந்த நபர் உனக்கு சரியானவங்களா, இது ஒரு சிலருக்கு சொல்கிறேன். இதுக்கான அந்த சைன் எதுக்கான காரணம்னா, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு உணர்த்தத்துக்கு தான் அந்த சைன் கொடுக்கறது. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு பலனடைங்கள்.
Mrs. Hema Alice Sumathi Arumugam, spiritual master, tarot astrologer, Reiki healer and life coach. என்னோட சோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட மேரேஜ் லைஃப் பற்றி உங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்குது. உங்கள் வருங்கால நபர் எப்படி இருக்க போகிறாங்க, அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும், அவங்கள எப்படி நீங்கள் மீட் பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா டேரோட் ரீடிங் மூலமாக உங்களோட சந்தேகங்களை நீங்கள் கிளியர் பண்ணிக்க முடியும். இதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு புக் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஊரோட பேர், இந்த எல்லா விவரத்தையும் கொடுத்து நீங்கள் கன்சல்டேஷன் புக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை பற்றின நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். ரெண்டாவது, உங்கள் லைஃப் பாண்டிங் எப்படி அவர் கொண்டு போவாங்க, எப்படி உங்களோட லைஃப் பாண்டிங் ஃப்யூச்சரில் இருக்குங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ குருச்சரணம். சில நேரம் ரெட் ஃப்ளாக், இந்த ரெட் கலர் இண்டிகேஷன், சம்திங் ஏதோ உங்களுக்கு ஒரு இண்டிகேஷன் காமிக்கிறாங்க. இந்த ரெட் ஃப்ளாக்லாம் அதிகமாக பார்க்குறீங்களா? ரெட் கலரில் ஏதோ சம்திங் நீங்கள் உங்களுக்கு அந்த நபரை பற்றி நீங்கள் நினைக்கும் போதோ, இல்லை அவர்கிட்ட பேசணும்னு நினைக்கும் போதோ ஏதோ ஒரு நெகட்டிவிட்டி, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்டிவிட்டியே கிடையாது, அதை உணர்த்துகிற மாதிரி ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் அவங்க கொடுக்குறாங்க, சைன் காமிப்பாங்க. மேபி அவங்கக்கிட்ட நீங்கள் எதாவது ஃப்ளவர்ஸ் கேட்கலாம், எனக்கு இவங்க செட் ஆவாங்களா ஆக மாட்டாங்களா, ஏஞ்சல் கிட்ட நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சைன் காமிச்சிருப்பாங்க. ஒரு இந்த உறவு உனக்கு இணக்கமாக இல்லை, நீ கொஞ்சம் கவனம் வெய்யே, உன்னோட விஷயத்தை எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, உன்னோட லைஃப்பில் அவங்களுக்கு மேற்கொண்டு இடம் கொடுக்குறதா வேணாமான்ட்டு கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்றாங்க. சரியா? வாவ், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் கார்ட்ஸ். ஓகே, நம்ம இப்போ லவர் ஆரக்கல் கார்டில் பார்க்கலாமா? லவர் ஆரக்கல் கார்ட் பார்த்தாச்சு, டேரோட்டில் பார்க்கலாம். சில பேர்லாம் நியூ லைஃப் கேட்டுட்ருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணோம். சோல்மேட் கனெக்ஷனே வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் நம்பிக்கையோட பொறுமையோடு இருக்க சொல்கிறாரு. ஒரு சிலர் செப்பரேஷன், இப்போ கொஞ்சம் செப்பரேஷனில் தான் இருக்கீங்க. ரைட் நவ் டைம் apart from your partner is on the horizon. கொஞ்சம் செப்பரேஷனில் இருந்து நீங்கள் ரொம்ப அவங்கள இழுத்து பிடிக்காதீங்க, போனால் போட்டோன்னு விடுங்க. ஓகேவா? கொஞ்ச நாள் ஹீலிங் ஆச்சுன்னா சரியாகும். நீங்கள் கொஞ்சம் உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க செல்லங்களே. நீங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க, இவ்வளோலாம் வீக்காக இருக்கக்கூடாது. ஒரு சில செல்லங்கள் ரொம்ப வீக்காக இருக்கீங்க. என்ன நடந்துடும், என்ன உங்களுக்கு இப்போ நீங்கள் வரும்போது சிங்கிளாக தான் வந்தீங்க, போகும்போது சிங்கிளாக தான் போக போகிறீங்க. இந்த நடுவில் இருக்க இந்த ட்ராமாவில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் இந்த உங்களுக்கான ப்ளஸ் எனர்ஜியை பண்ணிட்டு போகிறீங்க, அதுதான் மெயின். நீங்கள் எதுக்காக வந்தீங்க அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே யாரும் பர்மனெண்ட்டாக உட்காந்துட்டு ஜாலியாக லைஃப்பை வாழ்ந்துட்டு போகிறதுக்காக இங்கே வரல. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் யார் பின்னாடியும் ஓடாதீங்க. உங்களுக்கு மரியாதை கொடுக்குறாங்க, ஃபஸ்ட் நீங்கள் உங்களை நல்லபடியாக வச்சுக்கோங்க. உங்களை ஒரு அன்பான பர்சனாக, உங்களுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்க மாதிரி, அதுதானே இந்த கார்டில் சொல்லிட்டாங்க. மேக் த செல்ஃப் ரெஸ்பெக்ட், லவ் யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். யுவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மேக்ஸ் யூ மோர் ரொமான்டிக்கலி அட்ராக்டிவ். எஸ், இந்த கார்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இதை பார்க்குறேன். இந்த கார்டு நியூ லவ். ஒரு சிலருக்கு இந்த நியூ பிகினிங்ஸ் இருக்குது. உங்களோட அந்த இதுவை உணர்ந்திருக்காங்க. உங்களோட அதாவது இந்த வைப்ரேஷன் சொல்லலாம், இந்த ரொமான்டிக் ஃபீலிங் வைப்ரேஷன்ஸ், இந்த அன்பு, காதல், பாசத்தை எல்லாம் உங்கள் நபர் உணர்ந்திருக்காங்க. அதை உணர வச்சுருக்காங்க ஏஞ்சல்ஸ். அந்த நியூ லவ் உங்களை அட்ராக்ட் பண்ணுது, ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க. இது ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப அழகாக கொடுத்துருக்குறாங்க. சரி, இப்போ நம்ம டேரோட்லேயும் கொஞ்சம் சஃபில் பண்ணி பார்க்குறேன்.
சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து விழுறாங்கப்பா. வந்து டேரோட்லேயும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து கொடுக்கலாம். நோ காண்டாக்டில் இருக்க இந்த கலெக்டிவ் ரீடிங் பார்க்குற செல்லங்களுக்கு சாமுவேல் ஏஞ்சல் இன்னும் ஃபர்தர் கைடன்ஸ் பிளெஸிங்ஸ் கொடுக்குறீங்க டேட். தலைகீழாக வருது, தலைகீழாக வந்திருக்காங்க. ரீடிங் இருக்குது. ரீயூனியன் கேட்குறீங்க செல்லங்களே, ரீயூனியன் கேட்குறீங்க. ரீயூனியன் வந்தாலும் சில செல்லங்களுக்கு அது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது பல விதத்திலும் நிறைய மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. ஆஸ்லேஷன் அதிகமாக இருக்குது நிறைய. அப்புறம் வந்து ரீயூனியன் பண்ணலாமா இல்லைன்னா வேறு ஏதாவது நியூ பிகினிங்ஸ் ட்ரை பண்ணலாமா அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு செல்ஃப் லவ் பண்ணுங்கள், உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க. ஹீலிங் கார்டு வந்திருக்கு. இவ்வளோ ஆஸ்லேஷனில் இருக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சிலருக்கு நிறைய ப்ரப்போசல் கூட வரலாம். ஆனால் உங்கள் நபரோட ரீயூனியன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது நீங்கள் பண்ணலாமா வேணான்ட்டு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். ஓகேவா? ரெண்டாம் கட்ட அப்படி சொல்லுவாங்களே அந்த சுச்சுவேஷனில் இருக்கீங்க. தேர்ட் பார்ட்டினால் இந்த டெவில் பவர் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சிலருக்கு நியூ ப்ரப்போசல் அக்செப்ட் பண்ணுறதா, ஒரு சிலர் வந்து சில விஷயங்களை என்னால் டேரோட்டில் ரொம்ப அக்யூரேட்டாக கொடுக்குறாங்க, ஆனால் என்னால் சொல்ல முடியல. இதை வந்து நீங்கள் பர்சனல் ரீடிங் வரீங்கல்ல, அப்போ கூட சில பேர் வந்து ஓப்பனாக உடச்சி பேச மாட்டேறீங்க. என்கிட்ட வந்து நான் வந்து ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் மட்டும் கிடையாது, சைக்காட்ரிஸ்டாகவும் இருக்கேன். நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிங்கன்னா தான் மட்டும்தான் உங்களுக்கு தெளிவு வேணும்னு நினச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற உண்மையான, ஏன்னா இங்கே டேரோட் போடும்போது எனக்கு எல்லாமே பட்டப்பட்டன்னு தெரிஞ்சிடும். நீங்கள் என் கூட காண்டாக்ட் ஆகும்போதே சில விஷயங்களை என்னால் வாய் விட்டு சொல்ல முடியாது. சரி இது இவங்க சொல்கிறாங்களான்னு வெயிட் பண்ணுவேன். லாஸ்ட் வரைக்கும் சொல்லாமல் அப்படியே மழுப்பி நீங்கள் வந்து பட்டும் படாத மாதிரியே நீங்கள் கேள்வி எழுப்பி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு விடையே கிடைக்காது. ஆனால் நான் அங்கே சொல்லிடுவேன், எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சு போயிடும். உன் லைஃப்பில் இதுதான் நடக்கும், இப்படி தான் இருக்கும், இதை சரி பண்ணு, அப்போ தான் சரியாகும், அது எனக்கு தெரிஞ்சிடும். ஆனால் நடுவில் அந்த குழப்பம் இருக்குது பார்த்தியா, உன் லைஃப்பில் நீ பண்ணிட்டு வந்தது, உனக்கு பின்னாடி இருக்கிற அந்த பேட் கர்மா, நீங்கள் பண்ணிகிட்ருக்க அந்த இதெல்லாம் எல்லாமே தெரியும். சில விஷயங்களை வந்து நீங்களாக ஓப்பன் பண்ணணும். சில விஷயங்கள் வந்து நான் இப்போ சொல்ல முடியல, இந்த கார்ட் ரீடிங்கில் சொல்ல முடியல. ஏதாவது ஒரு முடிவு ஒழுங்காக எடுங்க. ஒன்று ரீயூனியன் பண்ணிக்கிறீங்களா, அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அதில் என்ன ஸ்ட்ரகிள் இருக்கோ அதை ரிமூவ் பண்ணுங்கள். இது வந்து கார்மிக்காகவும் இருக்குது, டெவில் எனர்ஜியாகவும் இருக்குது. சில பேர் உங்களுக்கு டெவில் அந்த பிளாக் மேஜிக் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து ரீயூனியன் பற்றி யோசிச்சுட்டு அந்த பக்கம் ப்ரப்போசலுக்காக யோசிச்சுட்ருக்கிறது. இது என்னது? இது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஒன்று குடும்ப வாழ்க்கையில் இருக்கீங்களா, அதை மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒத்து போலையா, ஒன்று நீங்கள் செப்பரேஷன் ஆகி கரெக்டாக செப்பரேஷன் ஆகிடுச்சு, உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை நீங்கள் வாழ்கிறீங்களா, வாழ்ந்துட்டு போங்க. இங்கேயும் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால், இங்கேயும் லைஃப் பார்ட்னரோடு இருப்பேன், அங்கே இன்னொரு ப்ரப்போசல் வருது, அதையும் அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா? இது என்ன பொழப்பு? இதுதான் கர்மா. இதுதான் இந்த மாதிரி கர்ம வினைகள்லாம் வந்து சில பேருக்கு வந்து அது எனக்கு ஏன் அப்படி வருது, எனக்கு ஏன் அந்த மாதிரி வந்து நான் மேனிஃபெஸ்ட் ஆகுது, நான் வந்து நல்ல விதமாக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கே அந்த மாதிரி வராங்க அப்படின்னா, இந்த மனசும் மண்ணும் ஒன்று. அதுக்கு நீங்கள் எந்த விதையை போட்டாலும் விளைச்சி கொடுத்துரும். அதுக்கு தெரியாது நல்லது கெட்டது. அதனால தான் மனசு சொல்கிறத கேட்குறதா, புத்தி சொல்கிறத கேட்குறதா, அதை யோசிங்க. மனசும் புத்தியும் இந்த புத்தி சொல்கிற விஷயத்த பண்ணால் எவ்வளோ சேஃபு, மனசு சொல்கிறத பண்ணால் எவ்வளோ சேஃபு, அண்டு எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, ரெண்டுத்துக்கும் ப்ளஸ் மைனஸ் என்னங்கிறத போட்டு பாருங்கள். இன்னும் வளர்ந்த பிள்ளைங்க தானே நீங்கள் டீனேஜா, ஜாலியாக ஒரு 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு பசங்களோட ஜாலியாக இந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்ச உடனே டாட்டா பாய் பாய் காமிச்சிட்டு காலேஜில் போய்ட்டு வேறு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படியெல்லாம் ஓடிட்டுருக்கிறது நல்ல லைஃப்பும் கிடையாது, நல்ல லவ் ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஓகேவா? திருமண வாழ்க்கையும் கிடையாது அது. ஓகே,
திருமண வாழ்க்கையில் வந்தால் கூட கணவன் மனைவியாக இருக்கிற அந்த உறவு லவ் லைஃபாக தான் கன்சிடர் பண்ணப்படும். அப்படி தான் நான் பார்த்துட்ருக்கேன். சில பேருக்கு வந்து இந்த தேர்ட் பார்ட்டி கொடுத்த இந்த டெவில் பவர்னால் உங்களுக்கு அந்த ரீயூனியனில் ரொம்ப இப்போ எல்லாத்தையும் உடனே இது பண்ணாதீங்க. பாசிபிள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ரீயூனியன் பாசிபிள். உங்களோட ஹெல்த்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். ஓகேவா? சில பேருக்கு வந்து உங்கள் ஃபேமிலிக்குள்ளவே இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து உங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறையா, உங்கள் ப்ராப்பர்ட்டிக்காக கூட இந்த டெவில் பவர் செய்யப்பட்டிருக்கும். உங்களுக்கு நிறையா அந்த ப்ராப்பர்ட்டி இந்த இதெல்லாம் வாங்கிக்கிறதுக்கு அதை வந்து ஃபேக்காக இது பண்ணி சம்திங் அந்த மாதிரி நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, இதெல்லாம் கூட நீங்கள் இது பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டு நம்ம வந்து ரீயூனியன் பண்ணலாம் அப்படின்லாம் கூட நினச்சிட்ருக்கீங்க. அது செட் ஆகாது. அப்படிலாம் செய்யாதீங்க. அந்த தேர்ட் பார்ட்டி விட மாட்டாங்க. ஆமாம் பார்த்தீங்களா, மெசேஜ் எங்கே இருக்குது? ஃபோன், இன்னொரு ஃபோனில் இருந்து மெசேஜ் வருது. கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு வரும் அது சைனு. அந்த மாதிரி செய்யாதீங்க. அவங்க ஒன்று உங்கள் லைஃப்பில் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் விஷயத்தில் எங்கேயோ அந்த மாதிரி தான், ஏதோ அந்த மாதிரி உங்களோட வந்தவங்க தான். ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி மீட் ஆகி ஒரு வேலை சம்மந்தமாக ஒரு அஃபிஷியல் ஒரு ஆஃபீஸில் பார்த்துக்கிறது, அந்த மாதிரி வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அது உங்களுக்கு இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டியாக வந்திருக்காங்க. ஸோ இந்த ரீடிங் பார்க்குறவங்க செல்லங்கள் கொஞ்சம் நல்லா வெல் செட்டில்டாக இருப்பீங்க. ரொம்ப ஒரு சிலர் மெச்சூரிட்டியாக இருப்பீங்க. சில விஷயங்கள் யோசிச்சுட்ருக்கீங்க. இதை பற்றி தான். இயற்கையோட ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகம். இந்த பெட் அனிமல்ஸோடு பேசுகிறது, பேர்ட்ஸோடு பேசுகிறது, டிவைனை பார்த்து அந்த வானத்தை பார்த்து பேசுகிறது, இயற்கையை நேசிக்கிறவங்க, ஒரு கார்டனில் உட்காந்துக்கிட்டு இயற்கையை பார்த்து அப்படியே அதோடு அப்படியே ஐக்கியமாயிருவீங்க. இது மாதிரியெல்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா செல்லங்களே, இந்த தேர்ட் பார்ட்டி உங்கள் வீட்டில் ஒரு லக்ஸுரியஸான ஒரு ரொம்ப நல்ல வெல் செட்டில்டான பர்சனாக இருப்பாங்க. ஒரு கசின் எனர்ஜியில் இருப்பாங்க. ஒரு எப்படின்னா கசின் சிஸ்டர்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அவங்கள நினச்சி தான் நீங்கள் ரொம்ப 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 தாட் ஓட்டி உங்களோட எனர்ஜியை ரொம்ப லாஸ் பண்ணிடுறீங்க. அதனால தான் உங்களுக்கு அந்த ஹீலிங் கார்டு வந்திருக்கு. நீங்கள் வந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு எப்போ சரியாகும் அப்படின்றாருன்னா, இந்த ரீடிங் பார்க்கறதுலேருந்து 1 இயரில் நீங்கள் வந்து உங்களை இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் லாக்லேருந்து வெளில கொண்டு வாங்க. இப்போ நீங்கள் சில பேர் என்ன நினச்சிட்ருக்கீங்க தெரியுமா, நான் ஒரு வேலைக்கு போயிட்டா எனக்கு வந்து இந்த பிரச்சனையிலேருந்து நான் ஹீல் ஆகிடுவேன், நான் கொஞ்சம் மூவ் ஆன் ஆகிடுவேன், அப்படியெல்லாம் கொஞ்சம் சில பேருக்கு ஒரு தாட் இருக்குது. ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஏதாவது செஞ்சால் எனக்கு வந்து பலன் இருக்குமா அப்படிலாம் யோசிக்கிறீங்க. கண்டிப்பாக இருக்குது. ஆனால் உங்களை எதுக்கும் இந்த ஹீலிங் கார்டு வந்தாலே செல்ஃப் லவ் பண்ணணும். உங்களை நீங்கள் வந்து ஹெல்த் வைஸ் ஏதோ டிப்ரெஷன் இருக்குது உங்களுக்கு, இவங்களை நினச்சி, இந்த நபரை நினச்சி, அந்த ஒரு கசின் பர்சனை நினச்சி உங்களுக்கு அவங்க நல்ல வெல் செட்டில்டாக இருப்பாங்க, ரொம்ப லக்ஸுரியஸாக அவங்க இருக்கிற இடத்துல அவங்க தான் ராணி. ஓகேவா? உங்களை டம்மியாக தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆனால் அந்த மாதிரி கிடையாது. அவங்களுக்கு ஈக்குவல் பவரில் தான் இருப்பீங்க, ஈக்குவல் ஏஜில் இருப்பீங்க. உங்களோட எண்ணம் வந்து என்னென்னா, நான் இப்போ கொஞ்சம் ஜாபுக்கெலாம் போயிட்டால் எனக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி நான் கொஞ்சம் நாள் கழித்து என் கணவர் வந்து என்னோட காம்ப்ரமைஸ் ஆகிடுவார், நான் போய்ட்டு ஃபேமிலியோடு இருந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ உங்களுக்குள்ளே ரொம்ப குழப்பம் நீங்களாக க்ரியேட் பண்ணிக்கிறீங்க. பண்ணுங்கள். சில பேர் இதுக்கான ஆக்ஷன்ஸ் ஏதாவது எடுக்கிறீங்க அப்படின்னா, எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் கிடைக்கும், சடனாக நடக்கும் உங்களுக்கு. சில பேருக்கு லவ்வர்ஸ், இப்போ நான் சொன்னல, சில பேருக்கு வந்து நியூ லவ் வரப்போகுது, ப்ரப்போசல் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகள் ஏதோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த அமைய போகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரொம்ப நாளாக வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க சில செல்லங்கள், எனக்கு வந்து சோல்மேட் கனெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய ட்ரை பண்ணிவிட்டு
அது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ ஓஞ்சி போயிருக்கீங்க, டயர்ட் ஆகிட்டீங்க, ஒன்றும் முடியலை. இப்போ உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் ஏஞ்சல் கொடுக்குறாங்க, ப்ரப்போசல் வரப்போகுது. ஆனால் நீங்கள் ஹெல்ப் கேட்கணும். நீங்கள் ட்ரை பண்ணுற அந்த வித்தையெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நிறைய வித்தையெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு ஒன்றும் நடக்கலை. ஓகேவா? டயர்டானது தான் மிச்சம். ஆனால் ஏஞ்சல் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் உனக்கு ப்ரப்போசல் பண்ணுவாங்க, கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஆனால் ஹெல்ப் கேட்கணும். இது வந்து சாதாரணமாக உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட கேட்கலாம், இல்லைனா உங்களோட ஹையர் செல்ஃப் கிட்ட கேளுங்க. ஓகேவா? உங்களோட ஹையர் செல்ஃப் கிட்ட, டிவைன் கிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணுங்கள். குருமார்களை அதுக்கு தான் குருவோட விஷயத்தை வாங்குங்க. உங்கள் கர்ம பலன் தான். நீங்கள் ஏன் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டு உங்கள் தலைவிதியை மாற்றிக்க முடியலன்னா, அங்கே உங்களோட ஆழ்மன பதிவுகள், உங்களோட மூதாதையரோட பதிவுகளை கொண்டு வருவீங்க, இல்லைனா அவங்களோட கர்மாவை கொண்டு வருவீங்க, இல்லைனா உங்கள் கர்மா வேலை செய்யும். அதனால தான் இந்த லைஃப் ஸ்ட்ரகிள். ஓகேவா? ஃபார்வர்டாக போங்க செல்லங்களே. உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள்லாம் சில பேர் வந்து நல்ல ஒரு வேலையில், ஒரு ஐடி ஃபீல்டில், இல்லைனா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருப்பீங்க. ஒரு சில ஃபீமேல் காமிக்குது. உங்களுக்கு இந்த ரீடிங் பார்க்கலேருந்து 1 இயரில் நல்ல ஒரு இந்த லைஃப் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த விஷயம் நியூ பிகினிங்ஸ் இருக்குது. ஓகேவா? இன்னும் டெப்த்தாக சொல்லிட்டாருப்பா. ஒவ்வொருத்தரும் என்னென்ன விஷயத்தில் லேக் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இன்னும் கிளியர் கட்டாக சொல்லியிருக்காரு. ஓகே, யாருக்காவது வந்து பர்சனல் ரீடிங், இது வந்து கலெக்டிவில் கொடுத்தேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. அப்பாயின்மெண்ட்டுக்காக தான் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணி சேட் பண்ணுறதுக்காகலாம் இல்லை. கால் பண்ணாலாம் எடுக்க மாட்டேன் எல்லா டைமும். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எப்படி, டைமிங் எப்படி, எல்லோரும் வந்து ஃப்ரீ ரீடிங்கான்னு கேட்குறீங்க. ஃப்ரீ ரீடிங் போடுறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. ஃப்ரீ ரீடிங் இங்கேயே சொல்லிடுறேன் நான் தான். ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? உங்களுக்கு வந்த இது அதுதான். லேகிங் இருக்குது, பிளெஸ்ஸிங்ஸ் ஏன் வரல, உங்களுக்கு ரெமெடி வேணும்னா அதுக்கு தான் அந்த நம்பர் வச்சுருக்கேன். லைஃப் தலைவிதியை மாற்றிக்க முடியல, எந்த ஒரு நல்ல விஷயமும் எனக்கு நடக்க மாட்டேங்குது, இறைவா இது என்ன கர்மாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதர் அந்த சோலுக்காக கொடுத்துருக்கேன். இந்த சோல் இந்த பிறவியில் குருவோட பிளெஸ்ஸிங்கை வாங்கி இது அடுத்த நிலைக்கு போகணும். இப்போவே அது வாழ்க்கையை சரி பண்ணிக்கிட்டோம். அது யாருன்னு உணர்ந்து அந்த மாயையில் மாட்டிக்காமல் அது வந்து நல்லபடியாக அது வாழ்க்கையை கடந்து வரட்டும். இறைவனோட அது அடுத்த கட்டம் போகணும் அந்த சோல். அதுக்கான அந்த ரெமெடி அதுக்கு கிடைக்குது. அதுக்கு தான் அந்த வாட்ஸ்அப் நம்பர் வச்சுருக்கேன். தீர்வு வேணும்னு நினைக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த ஆஸ்ட்ராலஜி பின்னாடிலாம் போயிட்டு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், இது சரியாகிறதுக்கு அப்படின்னு, அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. நான் பரிகாரம் வெளியில் செய்ய சொல்ல மாட்டேன். பரிகாரம் உங்ககிட்ட தான். உங்கள் உடல் மனம் ஆன்மாவை தான், அதை தான் தூய்மைப்படுத்துவேன். அதில் தான் வந்து பிளாக்கேஜஸ் நிற்கிறதுனால தான் உங்களால் நல்ல பிளெஸ்ஸிங்கை அட்ராக்ட் பண்ண முடியல. அண்டர்ஸ்டாண்ட்? அந்த விஷயத்தை சரி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து அமைதியாக இருக்க முடியும். உங்கள் மனம் ஒழுங்காக இருக்கும், உங்கள் உடல் ஒழுங்காக இருக்கும், உங்கள் ஆன்மா நல்ல விஷயத்தை அட்ராக்ட் பண்ணும். அப்போது நீங்கள் நல்ல பர்சனை அட்ராக்ட் பண்ணுவீங்க, நல்ல லைஃப் அமையும். ஓகேவா? இருக்கிற லைஃப்பையும் நல்லபடியாக இருக்கிற அந்த உறவுகள்கிட்டையும் சுமூகமாக நீங்கள் வந்து இருக்க முடியும். சரி, தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு நியர்பை இந்த மாதிரி யாராவது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்துலேயும் சரி, ஏதாவது பிளாக்கேஜஸ், மணி பிளாக்கு, வேலையில் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளோட டிவைன் பாத் சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள். நீங்கள் எதையுமே உங்ககிட்ட நீங்கள் பண்ண வேண்டியது அந்த சேனல் பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். அவ்வளோதான். அது மட்டும் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க, பார்க்க சொல்லுங்கள். பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விதி அதுதான். அவங்களுக்கு அந்த விதி இருந்ததுன்னா நம்ம சேனல் கண்ணில் படும், அவங்க தலையெழுத்தை மாற்றிக்கணும்னு வருவாங்க. யார்கிட்டையும் ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். ஓகேவா? சரி செல்லங்களே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.